யார்கிட்ட பேசினாலும் ஒரே பிரச்சனை, யார்கிட்ட போய் கேட்டாலும் நோய், யார்கிட்ட போய் கேட்டாலும் கடன் பிரச்சனை, யார்கிட்ட போய் கேட்டாலும் என்னை ஏமாற்றி விட்டாங்க, வஞ்சிச்சிட்டாங்க, பிள்ளைகளை என்னை செஞ்சுட்டாங்க, கை விட்டாங்க, புருஷனை கை விட்டான், பொண்டாட்டி என்னை செஞ்சுட்டா, கை விட்டு போயிட்டா. இப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏமாற்றத்தோடும் ஒரு விதமான ஒரு வறட்சியோடும் இந்த ஆத்மாவில் என்ன கிடையாதுன்னா ஒரு பசுமை செழிப்பு இல்லை, ஒரு திருப்தி இல்லை. உழைச்சி வேலை பார்த்து சம்பாதிச்சு பைசா வந்துச்சுன்னா அந்த பைசா என்ன செஞ்சிருது, எப்படி வருதோ எப்படி போகுதுன்னு நினைச்ச மாட்டேங்குது, எதுவுமே நினைச்ச மாட்டேங்குது, தங்க மாட்டுக்கு, எல்லாமே என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால் நேர ஆப்போசிட்டாக இருக்கு. அது பவுல் சொல்றாரு ரோமேல 7ஆம் அதிகாரத்தில் நினைக்கிற சொல்லுவாரு, நன்மை செய்ய எனக்கு விருப்பம் உண்டு, நான் விரும்பாத தீமையை செஞ்சுருக்கிறேன், செய்து கொண்டது காரணம் என்னன்னு சொன்னா எனக்குள் இருக்கக்கூடிய பாவமே. இதை சங்கீதக்காரர் சொல்லுங்க, அன்னை பாவத்தில் என்னை கரித்தரித்தால் பாவ நிலையில உருவானே. நீங்க நினைக்கலாம் நம்ம பெற்ற பிள்ளை இப்படி இருக்கே, இப்படி நம்ம நம்பி இவனை கல்யாணம் பண்ணி சொன்னா இவன் இப்படி இருக்கானேன்னு சொன்னா அதுக்கு காரணம் என்னன்னா அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சாபம், அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த பழைய ஏன் நமக்கு அந்த ஆபத்து வந்துச்சு, ஏன் நமக்கு அந்த விபத்து வந்துச்சு, ஏன் மாடு இப்படி இணைச்சி போச்சு, திடீர்னு இதாகி போச்சு, நஷ்டமாகி போச்சு, எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு நோய் வந்து எப்படி எதுக்கு இந்த மாதிரி நம்ம பணம் தேவையில்லாமல் செலவாகுது, கோர்ட்டு கேஸு இப்படி நம்ம அனாவசியமாக நெஞ்சிட்டு இருக்கிறோமே, வாழ்க்கையை பூரா இதில் நெஞ்சிட்டு இருக்கிறோமே, செலவு பண்ணிட்டு இருக்கிறோமே, இப்படியெல்லாம் எல்லாருக்குள்ளேயுமே குழப்பம் இருக்குது. ஏன் நடக்கிறது, ஏன் இந்த கஷ்டம் வந்துச்சு, ஏன் இப்படிப்பட்ட ஒரு நோய் வந்துச்சு, எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, நான் பக்தியாக இருக்கிறேன், கோயிலுக்கு போகிறேன், ஜெபம் பண்ணுறேன், தான தர்மங்கள்லாம் பண்ணுறேன், நல்லா கடவுளை நம்பி கடவுளை தேடி கோயிலுக்கு போகிறேன், எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வருதுன்னா நீ கோயிலுக்கு போகிற உண்மைதான், நீ ஜெபம் கொடுத்துக்கு போகிற உண்மைதான், ஜெபம் பண்ணுறது உண்மைதான், திருவிழா கொண்டாடுறது உண்மைதான், வரி கொடுக்கறது உண்மைதான், கோயிலுக்கு நீ பெரிய நல்ல காரியங்களை பண்ணுறது உண்மைதான், அண்ணன் தசமம் எல்லாம் உண்மைதான். ஆனால் அடுத்த நிலை மேலான நிலைக்கு நீ என்ன செய்யலை. பேதர்கிட்ட அதான் சொல்கிறார், பேதர் அதான் சொல்கிறாரு, உன்ட்ட என்ன இருக்குது, ஜாதி பாகுபாடு இருக்குது, மத பிரிவினை இருக்குது, மத பாகுபாடு இருக்குது, மத வைராக்கியம் இருக்குது, கோபம் இருக்குது, சண்டைகள் இருக்குது, பிரிவினைகள் இருக்குது, குடி இருக்குது, வெறி இருக்குது, களியாட்டம் இருக்குது, பொறாமை இருக்குது, கொலை வெறி இருக்குது. இந்த தன்மையெல்லாம் இந்த இஸ்பிலித்து லூசிபாருடைய தன்மைகள் குணங்கள். அவன் கொல்லவும் அழிக்கவும் திருட வேண்டும் வேறொன்றுக்கும் வரான், நானோ என் ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாய் வந்திருக்கிறேன். கைதிகள் நல்ல கரங்கள் ஆண்டு நல்ல கரங்கள். அதனால அந்த இயேசு முதல் மனுஷனுக்கு கொடுத்த அந்த கனியை நீ கனி கொடுக்க வேண்டும். இந்த இருதயம் ஆன்மா எரிசணும், ஏதேனும் தோட்டத்தை போல நல்ல விருட்சங்களை ஜீவ விருட்சத்தின் கனியை எரிசணும் கொடுக்கணும். பக்தியாக இருக்கிறோம் ஜெபக்கூடாது, கனி இருக்கா, இதை ஆண்டவர் பார்க்குறார். நான் கேட்குறேன், நல்ல நிலத்தை உழுது, நல்ல சட்டி கலப்பெல்லாம் அடித்து 5 கலப்பை போட்டு உழுது, நல்ல விதைச்சி நெல்லை விதைச்சி அதில் முள் முளைச்சுன்னா என்ன செய்வீங்க, நெறிஞ்ச முள் முளைச்சுன்னா என்ன செய்வீங்க, என்ன செய்வீங்க சொல்லுங்களேன், கொஞ்சம் பேசுங்களேன். அந்த பிஞ்சே என்ன செய்வீங்க, தீயை வச்சு என்ன செய்வீங்க, கொளுத்து. இது மாதிரி ஆண்டவர் நம்மளை அழகான ஒரு ஆத்மாத்தை நமக்குள்ள உண்டாக்கி ஜீவனை தன்னுடைய ஆவியை நம்மள்கிட்ட ஊதி அது அவருடைய கனியை, அவருடைய தன்மையை, அவருடைய பாவனை, அவருடைய தோற்றத்தை வெளிப்படுத்தலைன்னா கடவுள் நம்மளை என்ன செய்வார். இதுதான் கணக்கு. அதனால் இந்த சோல் அதை மறுபடியும் அவசியமாக பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 2 பிரசங்கி 12 6ஆம் வசனம். வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு பொற்றினி நசுங்கி ஊற்றின் அருகே சால் உடைந்து துறவண்டையிலே உருளை நொறுங்கி இவ்விதமாய் மண்ணானது முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் திரும்பி போகாதற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்தில் நீ தப்பு கொண்டதுக்கு முன்னாடி, வாலிப பிராயம்தான் உனக்கு பருவம், நீ உலகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, பாவத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீ என்ன செஞ்சுக்கணும், அவரை தேடிக்கோ, அவரை பற்றிக்கோ.
அதனால் வாலிப தம்பி தங்கச்சி சொல்கிறேன், வாலிபத்தில் நீ ஒரு பையனை தேடுறது முக்கியம் இல்லை, ஒரு பிள்ளையை தேடுறது முக்கியம் இல்லை. நீ யாரை தேடணும்? அந்த படைச்சவரை தேடி அவருக்கு ஒரு இருதயத்தை செய்யணும், கொடுத்து வாழ்ந்து இந்த மாதிரி இது எனக்கு ஜீவனை எதுக்காக இயேசு ஜீவனை கொடுத்தாரு, எதுக்காக அவர் பாடுபட்டார், எதுக்காக அவர் அழிக்கப்பட்டார், எதுக்காக நொறுக்கப்பட்டார், எதுக்காக அவர் பலியானார் சொன்னால் நம்மளை இந்த பொற்கிணி உடஞ்சி இந்த சரீரம் நொறுங்கி சின்னாமணும். அதனால தான் நொறுங்கி இருக்கிற உடலில் நோய் உச்சநிலையில் உள்ள கால் மட்டும் இன்னும் அடிக்க என்ன இல்லை சொல்லுங்கள். கேட்டால் ஒவ்வொருத்தரும் ப்ரெஷரு, சுகரு, கேன்சரு, கிட்னி ஃபெயிலியரு, ஹார்ட்டில் பிரச்சனை, கல்லீரலில் நீச்சி போச்சு, நீங்கிடுச்சு, முட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, பல்லு வலி, வயிற்று வலி, தலைவலி அடிக்கிக்கிட்டே இருக்கிறாயா மனுஷன். ஹலோ, டாக்டர்கிட்ட போய் வாயை திறந்தா எத்தனை நோயை நிற்கிறோம் அவரே பார்க்குறாரு, எதுக்கடா மருந்து கொடுக்குறது. இப்போ டாக்டரே பாருங்களா, பல்லுக்கு ஒரு டாக்டரு, கண்ணுக்கு ஒரு டாக்டரு, தலைக்கு மூளைக்கு ஒரு அறுவை சிகிச்சை ஒரு டாக்டரு, கழுத்துக்கு சொல்லுங்கள் தொண்டைக்கு மேலே ஒரு டாக்டரு, நரம்பு டாக்டர் வேறு, எலும்பு முறிவு டாக்டர் வேறு, அப்புறம் சதை உடஞ்ச வெட்டுப்பட்டு காயப்பட்டா அதுக்கு ஒரு டாக்டரு. இப்படி டாக்டர் மாதிரி என்ன செஞ்சுட்டாங்கன்னா ஒன்றுக்கும் ஒரு டாக்டர் நினைச்சிருக்கிறாங்க, படித்து நினைச்சிருக்கிறாங்க, உட்காந்துட்டு இருக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இத்தனைக்கும் கூட்டம் பார்த்தீங்கன்னா திருவிழா கூட்டம் மாதிரி எங்கே இருக்குது? கோயிலில் கூட அந்த கூட்டத்தை நிச்சய முடியல, பார்க்க முடியல. காலையில் 6 மணிக்கு டோக்கன் போடணும், டோக்கன் போட்டு உட்காந்தா எத்தனை மணிக்கு சாயங்காலம் எத்தனை 6 மணிக்கு தான் நினைச்ச முடியும், வீட்டுக்கு வர முடியும். இவ்வளவு பிரச்சனை ஏன், இவ்வளவு கஷ்டங்கள் ஏன், இவ்வளவு வியாதிகள், இவ்வளவு நோய்கள் ஏன் அப்படின்னு சொன்னால் பாவத்தினுடைய பின் விளைவு என்னதுன்னு சொன்னால் நோய். சரி, இருந்த வீடை கொடுத்தாச்சு, வீடு இல்லை, உட்கார்றதுக்கு என்ன இல்லை, வீடு இல்லை, நல்ல வீடு ஒழுகுது, மழை வெஞ்சா என்ன செய்யும், ஒரே ஒழுக்கல், படுக்கிறது குடும்பத்தோடு எல்லோரும் பங்கு படுத்து நிம்மதியாக எந்திக்கிறதுக்கு என்ன இல்லை, பெட்டு கட்டில் என்ன செய்யல இல்லை. இப்படி பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையில் நிம்மதி இல்லாமல், நிறைவு இல்லாமல், ஒரு மன உளைச்சலில் ஏண்டா வாழணும், வாழ்றதோட என்ன செய்யலாம், இப்படி ஒரு நிலையில் தான் உணர்வு. நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு சொல்லும் போதே எனக்கு சொல்கிற மாதிரி இருக்குது, நான் இப்படி தான் இருக்கேன்னு நீங்கள் நினைச்சிருக்கீங்க, அத்தனை பேர் நினைச்சிருப்பீங்க, சொல்லிட்டு இருப்பீங்க. பிறந்ததுலேருந்து ஒரே கஷ்டம், பிறந்ததுலேருந்து இவ்வளவு கர்மாயம். பெற்ற வீட்டில் தான் கர்மாயப்பட்டால் வந்த வீட்டிலே என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், கர்மாயப்பட்டு கஷ்டப்பட்டு இன்னும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், நிம்மதியெல்லாம் நினைச்சிருக்கிறோம். ஏன்பா கடவுள் இருக்கா படைச்சாரு, ஏன் என்னை மட்டும் இப்படி படைச்சிட்ட? எல்லாருடைய மனசுல என்ன இருக்கு, இதே குழப்பங்களும், இதே மன சஞ்சலங்களும், சலிப்புகளும். காரணம், 2ஆம் நிலைக்கு நீ என்ன செய்யலை, உனக்காக உன்னை நல்லாக்குறதுக்காக தன்னை காயப்படுத்தியவரை நீ என்ன செய்யலை, நினைக்கல, அவருக்கு இடத்தை என்ன செய்யலை, அவரை நீ என்ன செய்யலை, விரும்பி என்ன செய்யலை, அவரை தேடலை. பேசலாம், நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே, இயேசுவே என் தெய்வமே, அதனால நம்முடைய முன்னோர்கள், மூதாதையர்கள், நம்முடைய மத குருக்கள் காட்டிய வழியை என்ன செஞ்சிட்டோம், கோயில். இந்த கோயிலை யார் உண்டாக்குனா, இந்த சாமியை யார் செஞ்சா சொல்லுங்க, இதெல்லாம் யார் கடவுளா பண்ணாரு, கடவுளா அந்த கோயிலை உண்டாக்குனாரு, மனுஷன் என்ன செஞ்சான், நம்ம முன்னோர்கள் உண்டாக்கினான். மத குருக்கள் என்ன செய்கிறாரு, சித்தரை உண்டாக்குனாரு. ஆனால் யார் உண்டாக்கலை. அதனால் வள்ளலார் சொல்கிறாரு, நட்ட கல்லை நீ வழிபட்டு நீ அதில் என்ன செஞ்சிடாத, கடவுள் எப்படி இருக்கிறார், ஜோதியாக இருக்கிறார், ஒளியாக இருக்கிறார். அதனால் இந்த ஒளியான கடவுள் நம்மளை எப்படி படைச்சிருக்கிறார்னா ஒளியாக படைச்சிருக்கிறார். இந்த திருவிழாவெல்லாம் யார் கடவுள் உண்டாக்குனாரா, அவர் சொல்கிறார், உன் திருவிழாக்களை நான் அருவருக்கிறேன், உன் வழிபாடுகளை நான் என்ன செய்கிறேன், அருவருக்கிறேன், உன் காணிக்கைகளை நான் என்ன செய்கிறேன், நான் கடாய் வெட்டினேன், நான் கோழி வெட்டினேன்,
நான் அதை வெட்டினேன், இதை வெட்டினேன், இதெல்லாம் அவர் என்ன செய்கிறார்? இதெல்லாம் கேட்கலையப்பா. நான் கேட்கறது என்ன? உன் இதயத்தை என்ன செய்கிறேன்? கேட்குறேன். நீ எனக்குரிய மரியாதை, எனக்குரிய இடத்தை நீ என்ன செய்யணும்? அதனால தான் அன்னைக்கு சிலுவையில் அடிச்சுட்டாங்க, ஏசுனாரை இணைஞ்சிட்டாங்க, சிலுவையில் அடிச்சு கொண்டுட்டாங்கன்னு நீ சொல்லுதியே. நீ இன்னைக்கு அவர் எதுக்கு வந்தாருங்கிறத நினச்சி அவரை தேடாமல், அவருக்குரிய இடத்த கொடுக்காம, அவருக்கு நீ இதயத்தில் இடம் கொடுக்காம இருக்கிற அத்தனை பேர் நீ என்ன செஞ்சிருக்கிற? அவரை புறக்கணித்து சிலுவையில் அடைந்து கொண்டிருக்கிற. இந்த பைபிளுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நீ இயேசுவை கொடுக்குறியா? சொல்லுங்களேன். இதை தூக்கிட்டு அலைகிறோம். ஆனால் இயேசுவை எத்தனை பேர் தூக்கிட்டு அலைகிறீங்க? இருக்கா? ஏதாவது தேவை வரும்போது மட்டும் எழுதிக்கும். இயேசுவே எங்களை எழுதியும் எல்லாம் சொல்ல. இந்த மாதிரி வரும்போது நான் எசப்பா நான் காப்பாதுங்கன்னு சொன்னேன். இதை வரும்போது மட்டும் இல்லை, எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் சூழ்நிலையிலும் என்னோடு இருக்கிறேன். கைதிகளமா, என்னோடு நீ வாழ்கிறேன், என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன், என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். இதை என்ன செய்யணும்? ஒரு மனுஷன் என்ன செய்யணும்? 24 மணி. அதனால போன வாரம் சொன்னேன், இருதயம் 4வது படி, 4வது முத்திரை, 4வது சக்கரம், தொண்டை 5வது புலி, 5வது சக்கரம், இறை வார்த்தை. இதில் வார்த்தை வாஸ்தாவில் இந்த ஆன்மாவிலே என்ன செய்கிறார்? தேவன் தன்னுடைய வார்த்தையை, மனுஷன் பேசப்படாததும் கேள்விப்படாததுமான தேவன் தன்னுடைய வார்த்தையை என்ன செய்கிறார்? இந்த தொண்டையிலே என்ன செய்கிறார்? 5வது அந்த முத்திரையிலே, சக்கரத்திலே, 5வது வழியிலே, வாசலில் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். 6வது குரு மத்தி, அகக்கண், நெற்றிக்கண், ஞானக்கண். இந்த கண் திறக்கணும். இந்த கண் லீதியாருடைய கண்ணை, இருதயத்தின் கண்ணை, ஞானக்கண்ணை அவர் திறந்த பொழுது தேவலோகத்தினுடைய வாசல் திறக்க. ஒரு பாவியாகிய ஸ்திரீ பாதத்தில் வெளியேறப்பட்ட தைலத்தை ஊற்றி தன் கூந்தலால் துடைத்து காலை முத்தமிடும்போது அவர் கண் திறக்கப்பட்டது. 5 பேர், உலகத்தில் 5 பேர் ஏதாவது தன்னுடைய துணையாளனாக கொண்டிருந்த அன்னைக்கே நிச்சரா முடிவு பண்ணுறார், இனி என் துணையாளன் இயேசு மட்டுமே. கைதிகளமாக நல்ல கரைகள் இப்படி சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த கண் திறந்தா போதும், இந்த உலகம் குப்பையாயிரும். நீ வச்சிருக்கிற சொத்து, சோகம், நகை, நட்டு, இந்த உலகம் என்ன செய்யணும்? குப்பையாயிரும். இந்த கண் திறக்கப்பட்ட அத்தனை பேர் சொல்றாங்க குப்பை. பட்டினத்தார் சொல்றாருங்க, குப்பையா. பட்டினத்தார் இந்த உலகத்தில் ஒரு பெரிய கோடீஸ்வரன், மிகப்பெரிய பணக்காரன். எல்லாத்தையும் குப்பைன்னு தூக்கிப்புறப்பட்டு வேறு சாதாரண உடையை உடுத்திட்டு என்ன செஞ்சார்னா, மரத்தடியில், வீதியில், நிலத்தில் உட்கார்ந்து அந்த இறைவனோடு இந்த 7வது புலி, 7வது கதவு, 7வது முத்திரை திறக்கப்பட்டு 24 மணி நேரம் தேவனுடைய பாதுகாப்பிலே, பராமரிப்பிலே அப்படி சத்தத்தை கேட்டு அதிலே இந்த ஆன்மா ஆனந்தத்திலே அணி விடுத்து கொண்டு எப்பொழுதும் பிரகாசமாய் மகிழ்ச்சியோடு உட்கார்ந்து கொண்டு கைவிட்டுக்கிறாங்க. நம்ம தான் நீங்கள் பிச்சைக்காரங்க. நாளைக்கு என்ன செய்வோம்? அடுத்த வேலைக்கு என்ன செய்வோம்? நான் ஆஸ்பத்திரிக்கு என்ன செய்வோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட என்ன செய்வோம்? கரண்ட் பில் கட்ட என்ன செய்வோம்? சிலிண்டர் வாங்க என்ன செய்வோம்? சிலிண்டர் தீர்ந்து போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். வட்டி கட்டணுமே, வட்டி எப்படி கொடுக்குறதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அவன் கோடீஸ்வரன், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களுக்கு சொந்தக்காரையா. நகைகள், பொருள்களை உள்ள பெட்டி நிறைய அரங்களை அடைச்சி வச்சிருந்தவங்க ஐயா. அந்த ஆள் சொல்றாரு, இதெல்லாம் அந்த தேவனுடைய மகிமைக்கு முன்பாக, பரலோகத்துக்கு முன்பாக தேவனுடைய இந்த ஆன்மா இந்த உடலை விட்டு பிரிஞ்சு மேலுக்கு போகிற நான் குடியிருக்கிற வீடு, மாளிகை, நடக்கிற இடம் கொண்டு எப்படி இருக்குன்னா பளிங்கி மாளிகை, பளிங்கிகளாக இருக்குது. அதனால் இந்த பிரசங்கி சொல்கிறார், இந்த ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் போன வாலிப பிரயாயத்தில் நீ யார் என்னென்ன உன் சிருஷ்டிகரை, உன்னை படைச்சவரை என்ன. அதுக்கப்புறம் வயசானதுக்கப்புறம் நீ யாரை நினைக்கணும்? யார் உனக்கு துணை? யார் உனக்கு ஜீவன்? யார் உனக்கு மருந்து? யார் உனக்கு மருத்துவர்? யார் உனக்கு சொத்து? யார் உனக்கு பொண்ணு? நீங்கள் தான். என் செல்வம் நீதானையா, என் செல்வம் நீதானையா, என் செல்வம் நீதானையா.
இப்படி என்ன செய்யணும், மருந்து நீர் தானே. காலையில் புரிஞ்சு அந்த சேரில் அப்படி உட்காந்துட்டு குளிச்சுட்டு அப்படி உட்காந்துருக்கும்போது சொன்னேன், என் மருத்துவர் நீர் தானே, இந்த கண்ணை ஆப்ரேஷன் பண்ண போகிறது யார் தான்? ஒரு அலையிலே சொல்லுங்க, இல்லை சத்தமாக சொல்லுங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, நீ அவர்கிட்ட ஒப்படைச்சுப்பார், அவரை நீ சொல்லிப்பார். ஒரு கஷ்டம் ஒரு பாதுகாப்பு எழுச்சியாரு. நம்ம என்ன சொல்கிறோம், அங்கே ஆஸ்பத்திரி அவர் நல்லா பார்ப்பாரு, அந்த கோயில் வாசல் கலெக்டு அங்கே நாடாளுமன்ற அங்கே போனால் எழுதிவார், காசையும் விடுங்குவார், உயிரையும் எழுதிவார். ஆனால் இவர் காசும் இல்லாமல் உயிரையும் கொண்டா எழுச்சி பாதுகாக்கக்கூடிய ஒரு மருத்துவர் யாருன்னு சொன்னால் நம்ம ஆண்டவராக இயேசு கைது கொண்டவர். நல்லா கரங்கள். அதனால ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது கடவுளுடைய சன்னிதானத்தில் நீங்கள் அவர் தான் கொண்டு போவார். அதனால அன்னை தெரசா இதில் சரித்திரத்தில் பார்க்கும்போது அன்னை தெரசா நோயாளிகளை தூக்கொண்டு மருத்துவம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் சில இடத்துல ஜீசஸே அங்கே இணைத்திருக்கிறார், நோயாளிகளுக்கு மருத்துவம் பண்ணியிருக்கிறார். அந்த நோயாளி படுத்திருந்த கட்டிலில் ஜீசஸே படுத்திருக்கிறார். அன்னை தெரசா நோயாளிக்கு தூக்கணும் அந்த கட்டில் போட்டிருந்தாங்க. ஆனால் அதில் யாரை பார்த்தாங்கன்னா ஜீசஸை பார்த்தாங்க. அதனால அறிவை கடந்தது கடவுள். ஞானம் என்பது ஞானத்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்னா கடவுளுடைய ரகசியங்களை திட்டங்கள் அறிந்து. ஆகவே இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நெஞ்சங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள் சொல்கிறேன். பொதுவாக நிறைய பேருக்கு நான் கிளிக் பண்ணி ஏதாவது நீ பார்த்து எப்படியாவது இந்த சத்தியத்தை அறிஞ்சு இந்த சுவிசேஷத்துக்கு ஒளி ஒன்று என்ன செய்யணும், அந்த பருவத்தில் சேர்க்கணும். இந்த நான் ப்ரோக்ராமே இந்த நிகழ்ச்சியை எதுக்குன்னு சொன்னால், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தவரும் மொழியினரும் இனத்தவரும் என்ன செய்யணும், பரலோகத்தில் வந்து என்ன செய்யணும், வானகமே நம்முடைய நம்ம தாய் நாட்டுக்கு வரணுங்க. இது ஒன்று தான். வேறு எங்கள் ஹெல்ப் பண்ணுங்க, உதவி செய்யுங்க, எங்கள் மதத்துக்கு வாங்க, ஒன்றே கிடையாது. எதுவும் நீ பண்ண வேண்டாம். இருதயத்தை அவருக்கு கொடுத்து அவரை நினச்சி. எதுக்காக இயேசு வந்தார்? இயேசு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் திருவிழா கொண்டாடுறது சரிதான். இயேசு வர்றதுக்கு முன்னாடி அந்தோனியார் திருவிழாலாம் கொண்டாட முடியாது. ஏன்னா அவர் இல்லை, சௌரியார் இல்லை, சிவத்தியார் கிடையாது. அதனால் அப்போ அந்த திருவிழா கிடையாது. இயேசுநாதர் வர்றதுக்கு முன்னாடி இருந்தாங்கன்னா எருசலேம் தேவாலயத்தில் ஒரு பெரிய விழா பெந்தேகோஸ்தே திருநாள் நடந்தது. அமாவாசை திருநாள், சில திருநாட்கள் நடந்தது. திருநாட்கள்லாம் நடந்தது உண்மைதான். இயேசுநாதர் காலத்துக்கு முன்னாடியே இந்த திருவிழாக்கள் என்ன செஞ்சு நடந்துச்சு. அதே பெந்தேகோஸ்தே திருநாள் அன்று தான் இயேசுநாதர் சொன்ன சத்தியத்தின்படி அன்னை மரியாளும் அந்த அப்போஸ்தலர்களும் 120 பேர் என்ன செஞ்சாங்கன்னா மாடி அறையில் போய் இந்த திருவிழா நடந்துட்டு இருக்கு. இவங்க போய் தனியாக உட்காந்து நெஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அப்படி தான் நினச்சி பார்த்தீங்க. திருவிழா ஒரு திருவிழா 50வது நாள் திருவிழா நடந்துட்டு இருக்கு. ஆனால் அதே 10வது நாள் இவங்க என்ன செய்கிறாங்க, தியானத்தில் இறைவிடாமல் கடவுளை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதை நினச்சி, அவர் பலியை நினச்சி, பாடுகளை நினச்சி, அவர் பட்ட காயங்களை நினச்சி, தன் பாவத்தை சாபத்தை நீக்கிறத நினச்சி அவங்க தேவனை துதிச்சிட்டு இருக்கும்போது அக்கினி இறங்கி அந்த வல்லமையை பெற்றாங்க. அதுக்கப்புறம் அந்த அவருடைய உடலை ரத்தத்தை நினைச்சாங்க, ஆத்மாவின் உணவாக பானமாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. தேவர் ஆட்சி இந்த பூமியில் என்ன செய்யப்பட்டது. இன்னைக்கும் திருவிழா கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு இன்னும் இந்து சகோதரர்கள் திருச்செந்தூர், காளியம்மன் கோயில், எல்லா கோயிலுக்கும் போகிறவங்களுக்கு சொல்கிறேன், இது பேசி பக்திக்குரிய காரியம், நல்ல காரியங்கள். பக்தியை போகிறது, அங்கே போய் நம்ம வேண்டுதல் பண்ணுறது, அன்னதானம் கொடுக்கறது, கோயிலுக்கு சில நேர்ச்சிகளை பண்ணுறது, எல்லாம் பேசிக் காரியங்கள், எல்கேஜி காரியங்கள். இதுக்கு அடுத்த நிலை எல்லாருமே என்ன செய்யணும்னா, இப்போ தான் விழித்தல்ங்கன்னு சொல்கிறேன். அடுத்த நிலைக்கு போங்க, கடவுளோடு சஞ்சரிக்கிறது. நான் இதெல்லாம் கோயிலுக்கு போகிறீங்களா, கோயிலில் கடவுளை பார்த்தீங்களா, முருகனை பார்த்தீங்களா, அந்தனியாரை பார்த்தீங்களா, மாதாவை பார்த்தீங்களா, பார்த்தீங்களா? ஆனால் இந்த நிலைக்கு எல்லாரையும் பார்க்க முடியும். மாதாவை பார்க்க முடியும், முருகனை பார்க்க முடியும், சௌரியாரை பார்க்க முடியும், அந்தனியாரை பார்க்க முடியும். எப்போ? நீ ஆவியிலே பிறக்கும்போது. அவங்க ஆவியில் இருக்கிறாங்க. ஆவியில் இருக்கிறவங்க நீ ஆவியில் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும், தரிசி. கடவுள் ஆவியானவர், அவரை பார்க்கணும்னா நீ ஆவியில் என்ன செய்யணும், பிறக்கணும். ஆவியில் என்ன செய்யணும், வளரணும். அப்போ தான் யாரை பார்க்க முடியும், படைச்ச கடவுளை இயேசுவை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அதனால் இது சத்தியம் எங்கே இதில் ஒன்றும் பெரிய பிரம்மாண்டமானது ஒன்றும் இல்லை. உட்கார்ந்தா போதும், காற்று அதுக்குரிய நேரத்தை மதிப்பை கொடுத்தா போதும், வந்துடுவார். விரும்பி அழைச்சா போதும். கட்டாயப்படுத்தி, சில வீட்டில் கட்டாயப்படுத்தி இப்போ முக்கியமாக போயாச்சுன்னா சாப்பிட்டேன் வேண்டாக்கானாலும் உடம்பு கொஞ்சம் சாப்பிட்டுருவோம், கொஞ்சம் எடுத்து வச்சேன் உடைய
இனத்தையாக கொண்டாந்து நினைச்சுவாங்க. இல்லை பிஸ்கெட்டு சோறு வேணும், அப்போ பிஸ்கெட்டு இனத்தையாக கொண்டு பாலத்தை காய்ச்சி எழுதி எங்கேயா கொடுத்து நினைச்சணும். அவங்க கட்டாயப்படுத்துகிறாங்கிறதுக்காக வேண்டிய நினைச்ச வேண்டியிருக்கு. இதே மாதிரி கடவுளை கட்டாயப்படுத்தி விரும்பி அழைத்தால் கண்டிப்பாக அவர் வருவார். கைதிகளமா போனால கடவுளுக்கு கைகளா விரும்பி அழைக்கிற இடத்துல என்ன உண்டு? அவங்களுடைய அன்பு உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, வருகை உண்டு. அதனால் இதுக்கு மேலே இதை செய்கிறதும் செய்யாத உங்கள் விருப்பம். சத்தியம் என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை என்ன செஞ்சுருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். அதனால் எதையும் நான் தப்புன்னு சொல்ல வரல. பேசி ஆரம்ப நிலை அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யணும்? அன்னை மரியாதை போனாங்க, வழிகாட்டினாங்க. அந்தோனியார் மற்ற பேரு ராயப்பர் எல்லாம் நம்ம சொல்ல நம்முடைய புனிதர்கள் அத்தனை பேர் என்ன செஞ்சாங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போனாங்க. அதனால் அடுத்த கட்டத்துக்கு இப்போ நம்மளும் இந்த நிகழ்ச்சியோடு நிறைவு செய்கிறேன். அடுத்த கட்டத்துக்கு நம்ம இந்த பிரேயர்களை என்ன செய்ய போகிறோம்? அடுத்த பகுதி பிரேயர்கள் தியானத்துக்குள்ள பலி செலுத்த போகிறோம். அடுத்த பகுதியில் இருப்போம். பிரைஸ் தி லார்ட்.